தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் என்கிற வார்த்தைக்கு தேவன் பலப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். லேவி கோத்திரத்திலிருந்து அந்த சந்ததியில் வந்த ஆசாரியனாயிருந்தார், பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவன் எசேக்கியேலை காவல்காரனாக நியமிக்கிறேன் என்று சொல்லி அவர் நியமித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு எதிராக நின்ற ஜனங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், தலைவர்களுக்கு எதிராக கடிந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. தேவன் எசேக்கியேலுக்கு அநேக தரிசனங்களை கொடுத்தார், அடையாளங்களை கொடுத்தார், வல்லமையான தேவ வார்த்தையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வருங்காலத்தினுடைய மகிமையான நம்பிக்கையை கூட எசேக்கியேல் எழுதி வைக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். புது வாழ்க்கையை தருவேன் என்ற நம்பிக்கையை எழுதி வைத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய மகிமையான தரிசனங்களை கண்டார். சக்கரத்திற்குள் சக்கரம் என்கிற ஒரு விசேஷமான தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். 4 முகங்களுள்ள ஜீவன்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, புஸ்தக சுருளை சாப்பிடும்படியாக சொன்னார். தேவனுடைய வார்த்தையை நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி அவர் எழுதினார். புதிய இருதயம், புதிய ஆவியை தருவேன். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களும் கை கொள்ளவும் செய்ய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். புதிய ஆவியை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தந்திருக்கிறார். 37ஆம் அதிகாரத்தில் விசேஷமான உலர்ந்த எலும்புகளை பற்றி தரிசனத்தை சொன்னவர். 40ஆம் அதிகாரத்தில் புதிய ஆலயத்தை குறித்த தரிசனத்தை தந்திருக்கிறார். ஜீவ நதியை பற்றிய ஒரு தரிசனம் 47ஆம் அதிகாரத்தில். அந்த ஜீவ நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், மச்சங்கள் உண்டாகும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஜீவ நதியாக நம்முடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றியிருக்கிறார். நாமே ஜீவ நதியாக நாம் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியமும் அற்புதங்களும் ரட்சிப்பும் உண்டாகும்படியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பல பாடுகள், பல எதிர்ப்புகள் மத்தியிலே முழுமையான கீழ்ப்படிதலோடு கூட எசேக்கியேல் பெரிய தீர்க்கதரிசி ஊழியம் செய்தார். தேவன் நம்மையும் கூட ஒரு புதிதான ஆவியை தந்து, புதிய கிருபைகளை தந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பயன்படுத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.